தென் தமிழகம் மழையில் மிதந்தபோது கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு முதலமைச்சர் டெல்லி சென்றார் என இபிஎஸ் விமர்சித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். விவரங்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் முழுநேர திரைப்பட விமர்சகராக மாறிவிட்டதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டி இந்த பதிவை வெளியிட்டிருக்கின்றார். அண்மையில் பைசன் என்ற திரைப்படத்தை பார்த்துவிட்டு அந்த திரைப்பட குழுவினரை சந்தித்து முதலமைச்சர் பாராட்டியிருந்ததை குறிப்பிட்டு இந்த விமர்சனத்தை முன்வைத்திருக்கக்கூடிய அவர், தமிழகத்தில் டெல்டா உள்ளிட்ட மாவட்டங்களிலே விளைவித்த நெற்பயிரை நெல் கொள்முதல் நிலையங்களில் விற்பனை செய்ய முடியாமல் மக்கள் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நெல்லை பிடித்திருக்க வேண்டிய முதலமைச்சருடைய கை படக்குழுவினரின் கையை பிடித்திருக்கின்றது என்று விமர்சித்திருக்கின்றார். திரைப்படங்கள் பார்ப்பதிலோ திறமையான திரைப்பட குழுவினரை பாராட்டுவதிலோ எந்த தவறும் இல்லை என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், ஆனால் தான் எதற்கு முதலமைச்சர் ஆனோம் என்பதையே மறந்துவிட்டு முழு நேர சினிமா விமர்சகராக முதலமைச்சர் மாறிவிட்டார் என்று விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றார். ஜெய்பீம் படம் பார்த்து உள்ளம் உலுக்கி போனவர் தன்னுடைய ஆட்சியிலே தொடர்கதையாக உள்ள அஜித்குமார் போன்ற லாக்அப் மரணங்களை தடுப்பதற்கு ஏதேனும் நடவடிக்கை எடுத்தாரா என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய அவர், ஜெய்பீம் முதல் கூலி பைசன் வரை சினிமாக்களை பார்க்க ரசிக்க கருத்து தெரிவிக்கத்தான் இன்றைய முதலமைச்சருக்கு நேரம் இருக்கின்றது. தென் தமிழகம் மழையில் மிதந்த போது கூட்டணி பேச்சுவார்த்தைக்காக டெல்லி பறந்தவர், தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தின் போது கூலி திரைப்படம் பார்த்தவர். அதே போலதான் இப்போதும் மழையால் நெல் முளைத்து போய் தாங்கள் உழைத்து பயிரிட்ட விவசாயிகளின் துயரங்களை பற்றி கொஞ்சமும் யோசிக்காமல் பைசன் படம் பார்க்க மணிக்கணக்கில் நேரம் செலவழித்துக் கொண்டிருக்கின்றார். இதுவரை 31 உயிர்கள் பருவமழையால் இழந்திருக்க மழை மற்றும் புயல் காலத்தில் மக்களை காப்பதற்கான உரிய நெறிமுறைகளை வகுப்பது பற்றி யோசிக்க முதலமைச்சருக்கு நேரம் இருந்ததா என்று கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, விவசாயிகளையும் ஏழை எளிய மக்களையும் பார்க்க அவர்களுடைய வேதனைகளை கேட்டறிய முதலமைச்சருக்கு நேரம் இருக்காதுதான். விவசாயிகளின் மக்களின் கண்ணீரை உணராத குடும்ப ஆட்சியாளர்களுக்கு மக்களாட்சியின் சக்தியை உணர்த்த போகும் நாள் வெகு தொலைவில் இல்லை எனவும் அவர் விமர்சனத்தை பதிவிட்டிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.